ஹலோ எவ்ரிவன், இப்ராஹிம் ஹியோ. ஜான்வரி 7 வந்து இப்படி தான் நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெளியே தம்ப்நெயிலோட கிளியராக நான் கொடுத்துருந்தேன் வேரியஸ் மார்க்கெட் அப்படின்னா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு விழுந்ததை உங்களால் பார்க்க முடியும். லுக், இங்கே நான் சார்ட்டில் காமிச்சிருக்கேன் இல்லையா. ஆஃப்டர்நூன் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வேரியஸ் மார்க்கெட்டாகவும், செகண்ட் ஆஃப் வந்து ஒரு புல் மார்க்கெட்டாகவும் ஆஃப்டர்நூன் 1:30க்கு மேலே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஓகே, செகண்ட் ஆஃப் வந்து யாராலையும் சொல்ல முடியாது. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கிளியராக என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் இருக்கட்டும். இதை ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் எல்லாம் வேணும் எனக்கு வந்து. ஏன்னா மார்க்கெட் வந்து மார்னிங் வந்து புல் ஆகுது. பட் நான் அங்கேருந்து எங்கே நான் என்ட்ரி எடுக்கணும்னே தெரியல, எங்கே பியர் ஆகுதுன்னே தெரியல அப்படின்னா ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் வித் கோர்ஸோட 499 நான் கொடுத்துட்ருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜான்வரி 8 அதாவது நாளைக்கு, ஓகே, தேர்ஸ்டே உடைய மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான டெக்னிக்கல் ஒரு கிளான்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், போன டேட்டாவில் சொல்லியிருந்தேன்ல வெனிசுலா மேட்டர், அதை போய் ஒன்ஸ் நீங்கள் ஒரு பார்க்கணுன்னா அப்புறம் இதை முடிச்சுட்டு பாருங்கள். ஸோ இந்த வெனிசுலா மேட்டர் கண்டினியூஸாக அப்படியே ஒரு ஷார்ட் அண்ட் பீரியடில் முடியாது, இதுக்கு சம் டைம் எடுத்துக்கும். ஓகேவா. ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த 1 வீக் எப்போவுமே எப்படியுமே நிஃப்டி வந்து அப்படியே டேட்டா வந்து அப்படியே இந்த டேட்டாவே ஓடும். ஆனால் அதை பீட் பண்ணுற விதமாக இன்னைக்கு ஜிடிபி வந்து நமக்கு ப்ரீ ரிசல்ட் இருந்ததுனால, ஸோ இதை பற்றி ஒரு சீக்ரெட்டாக நான் வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபார் ப்ரீமியம். ஸோ அந்த ப்ரீமியமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இதை சொல்கிறேன் நான். ஓகே, இது சீக்ரெட்டாக இருக்கட்டும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க வித் எஜுகேஷனோட தெளிவாக படிச்சுட்டு பண்ணுங்கள். படிக்காமல் பண்ணாதீங்க மார்க்கெட்டை. ஹைலி ரிஸ்க், ஹை ரிஸ்க் இன்வால்வ்டு. ஓகேவா, சிம்பிளாக சொல்லணும்னா ஹை ரிஸ்க் இன்வால்வ்டு. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் ப்ராஃபிட் அப்படின்றத கரெக்டாக அட்டன் பண்ணிகிட்டே வர முடியும். ஓகே, சரி, ஓகே. இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த டைம் ஃப்ரேமை நான் அப்படியே வந்து 15 மினிட்ஸ்க்கு மாற்றுறேன். எனக்கு நாளைக்கு வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஜிடிபி வந்து ஆல்ரெடி சிபிஐ இதெல்லாம் ஒரு பக்கம் போனது சீக்ரெட்னு சொன்னேன். சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். ஓகே, நிஃப்டி நாளைக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னா, இப்போ ஆயில் கன்சம்ஷன் அதெல்லாம் ஒரு பக்கம் போக M6 மைல்டு புல்லிஷ் வந்து குறைஞ்சி, இப்போ ஸ்ட்ராங் புல்லிஷ் குறைஞ்சி மைல்டு புல்லிஷ் ஆகி இப்போ ஷார்ட் பீரியடுக்கு நமக்கு என்ன வருது, சின்ன ஒரு செல் வருது. ஓகே, பியரிஸ் வந்து மைல்டு பியரிஸ் கிரியேட் ஆகுது. ஓகே, நாளைக்கு அப்போ என்ன ஆகும், இன்னைக்கு M6 முடிஞ்சாதான் தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னா, ரெசிஸ்டன்ட் லெவல்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சை தாண்டினதுக்கு அப்புறம், அதாவது 26,000, நீங்கள் கமாடிட்டியை ஒப்பிட வேணாம், சாரி. ஓகே, கமாடிட்டியை வந்து M6 நீங்கள் பார்த்து குழம்பிக்காதீங்க. பிகினராக இருந்தீங்கன்னா குழம்பிடுவீங்க. அதனால் ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன். 26,192க்கு மேலே போகுது அப்படின்னா பை பிளான் பண்ணுறவங்க பண்ணிங்க. தெரியாதவங்க ப்ராப்பராக பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் ஹிண்ட் தான் கொடுக்க முடியும். நாளைக்கு இன்டர்னலாக மார்க்கெட்டில் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அதை தெரிஞ்சு பண்ணுங்கள். ஓகே, ஸோ 26,192க்கு மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா தாராளமாக வி கேன் பை என்ட்ரி ஆஃப்டர் வித் டேட்டாவோட. ஓகே, டேட்டா பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது பெட்டர். அண்ட் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நியர்லி இந்த ஷார்ட் பீரியட் தான் நமக்கு 26,192 அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரைஸோட ரிஜெக்ஷன் வேறு தெரியுது இல்லையா. ஸோ அதை வந்து சப்போர்ட்டாக பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சாலிடேட் ஆகிறது, இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகுது, எல்லாமே வந்து நாளைக்கு தான் அஃபேரில் தெரியும். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்லையும் தெரியும் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றது. லோயர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, சாரி, எனக்கு கால் வந்தது. ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சேம் ஜோனு. ஒன்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் ஈவன் வந்து எங்கே பிரேக் ஈவன் நடக்குது அப்படின்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60,268 இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 640 வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செல் சைடு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஜோன் வந்து 26,000 சாரி 60,000. ஒரே நிமிஷம், கால் வந்துட்டே இருக்கு கண்டினியூஸாக, சாரி. ஓகே, 60,080 ருபீஸில் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது அப்படின்னா சரி. ஓகே, ஓவரால் வியூ எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இப்போது நாளைக்கு ட்ரேடு கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். நமக்கு நைட்டு 12, 1, 2 அப்படின்றது தேவைப்படும். அதாவது 2 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் டைம் தேவைப்படும் மார்க்கெட்டோடைய மூமெண்ட்டை கணிக்கிறதுக்கு. எல்லா மார்க்கெட்டையும் நான் எடுத்து
அப்புறம் எல்லா நியூஸையும் எடுத்து யூஎஸ்ல என்னெல்லாம் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எந்த டேட்டா வந்து வேலிடாக இருக்குன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால் என்ன பண்ண முடியும், நாளைக்கு மார்க்கெட்டை சொல்ல முடியும். எப்பவுமே சொல்லிடுவேன், இன்னைக்கு இந்த மல்டி டேட்டா இருக்கிறதுனால எது பவர்ஃபுல்ன்றதை இனிமேல் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஓகே, பேங்க் நிஃப்டியும் சொல்லிட்டேன், நிஃப்டியும் சொல்லிட்டேன். ஸோ இதான் இன்னைக்கான விஷயம். நாளைக்கு இதுதான் நடக்க போகுது. இன்னைக்கு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நான் நிறைய பிளாபர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஏன்னா எனக்கு அடுத்தடுத்த வேலை இருக்குது. இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாமே நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளாஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, அழகாக தாராளமாக ஜாயின் பண்ணிங்க. 7 கிளாஸஸ் தான் வரும் உங்களுக்கு. டெலிகிராமில் டிப்ஸும் வந்துடும். ஸோ மார்க்கெட்டில் எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும் அப்படின்றது தாராளமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் கொடுக்குற கிளாஸ் உங்களுக்கு புரியலை, உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா, எனக்கு உண்மையாகவே புரியலை ஜென்யூனாக சொல்லிட்டீங்க அப்படின்னா, ரீஃபண்ட் வந்து அந்த 4,900 ரீஃபண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ குட் டே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நாளைக்கு லைவ் வருவேன். லைவ்ல இந்தியன் மார்க்கெட் வரேன், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வரேன், கிரிப்டோ மார்க்கெட் வரேன். பாய் பாய்.